அத்தியாயம் 111. கர்ணாவின் ஆபத்தான தாக்குதலை கண்ட சமரன் திகைத்து பின்வாங்கினான். ஆனால் கர்ணாவின் ஈட்டி தனக்கு மிக அருகில் வந்ததும் சுதாரித்துக் கொண்ட சமரன் தன் வாளை முன்னால் கொண்டு வந்து ஈட்டியின் தாக்குதலை தவிர்க்கத் தொடங்கினான். வாளும் ஈட்டியும் மோதிக்கொள்ளும் போது ஒரு பெரிய சத்தம் கேட்டது. அதன் பிறகு சக்திகள் நிறைந்த ஈட்டியுடன் போரிட்ட சமரன் அதை ஒரு வலிமையான அடியுடன் தரையில் வீழ்த்தினான். இதனால் சமரனின் முகத்தில் ஒரு புன்னகை வந்தது. ஆனால் திடீரென கர்ணா அந்த ஈட்டியை அவனிடம் திரும்ப அழைத்தான். உடனே அந்த ஈட்டி கர்ணாவின் கைக்கு திரும்பியது. அதனால் கர்ணா சமரனை பார்த்து நக்கலாக சிரிக்க ஆரம்பித்தான். சமரன் இது போட்டியின் ஒரு பகுதி என்று நினைத்தான். ஆனால் இது சமரனின் உண்மையான சக்திகளை கண்டறிய கர்ணா செய்த தந்திரம். சமரன் 9 நட்சத்திர அபராஜிதன் என்பதை கர்ணா இப்போது தெளிவாக புரிந்து கொண்டான். அவன் தனது ஈட்டியை சக்திகளால் நிரப்பி மீண்டும் சமரனை தாக்கினான். ஆனால் இந்த முறை சமரனை தாக்க அவனே ஈட்டியை கையில் எடுத்துக்கொண்டு ஓடி வந்தான். குறைந்தபட்சம் சமரன் ஒரு திறமையான போர் வீரன் இல்லை என்று கர்ணா மனதிற்குள் மகிழ்ச்சியாக இருந்தான். அதனால் அவன் இந்த முறை சமரனை கண்டு பயப்படவில்லை. மறுபுறம் கர்ணா தன்னை நோக்கி வேகமாக வருவதை பார்த்த சமரன் மீண்டும் சண்டைக்கு தயாராகத் தொடங்கினான். ஏனெனில் கர்ணா இம்முறை முழு பலத்துடன் தாக்குவான் என்பது அவனுக்கு தெரியும். பின்னர் இருவரும் நேருக்கு நேர் வர கர்ணா ஈட்டியின் நுனியில் வெள்ளை சக்தியை கொண்டு வந்து சமரனை தாக்கினான். சமரன் தனது கருப்பு வாளை முன்னால் கொண்டு வந்து அந்த தாக்குதலை தவிர்த்தான். ஆனால் 2 ஆயுதங்களும் மோதிக்கொண்ட போது கர்ணாவின் ஈட்டி நடுங்க ஆரம்பித்ததையும் அதன் முனை தனது கழுத்தை நோக்கி திரும்புவதையும் சமரன் கண்டான். இதை பார்த்த கர்ணாவின் முகம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. அதை கண்ட சமரன் பீதியுடன் தனது வாளை சுழற்றினான். இதனால் கர்ணாவை ஒரு அடி பின்வாங்கும்படி கட்டாயப்படுத்தினான். பின்னர் அந்த தூரத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சமரன் அங்கிருந்து மின்னல் வேகத்தில் ஓட ஆரம்பித்தான். சமரன் இப்படி ஓடுவதை பார்த்து கர்ணாவும் சிரித்துக்கொண்டே தன் கால்களை தரையில் பதித்து அவனும் காற்றின் வேகத்தில் சமரனின் பின்னால் ஓட ஆரம்பித்தான். ஓடும்போது பல சக்திகள் கர்ணாவின் உடலை சுற்றி கொண்டிருந்தன. இதை தவிர அவன் கையில் ஒரு ஈட்டியை பிடித்திருந்தான். அதுவும் முழு சக்திகளால் நிரப்பப்பட்டிருந்தது. சிறிது நேரத்தில் இருவரின் வேகமான சுழற்சியால் ஒரு சிறிய சூறாவளி உருவாகத் தொடங்கியது. அதற்குள் அவர்கள் இருவர் மட்டுமே இருந்தனர். அப்போது சமரனுக்கு திடீரென்று ஏதோ ஒன்று புலப்பட்டது. உடனே திரும்பி பார்த்து அவன் ஓடிய திசைக்கு எதிராக ஓட ஆரம்பித்தான். இதை பார்த்த கர்ணாவுக்கு முதலில் சமரன் ஏன் இப்படி செய்கிறான் என்று புரியவில்லை. ஆனால் சமரன் அவனது வேகத்தை அதிகரித்து தாக்குதலை நேரடியாக நடத்த சுற்றும் முற்றும் செல்வதைக் கண்டான். பின்னர் சமரன் சூறாவளியின் வேகத்தில் கர்ணாவிடம் திரும்பி வந்தான். அவன் திடீரென கர்ணாவை வாளால் தாக்க முயன்றான். ஆனால் கர்ணாவும் மிகவும் புத்திசாலியாக இருந்ததால் சமரனின் தாக்குதலை தவிர்த்து அவனை தாக்கினான். மேலும் முள்குத்து நுட்பம் என்று அவன் கத்தவும் கர்ணாவின் ஈட்டி வேகமாக சுழல ஆரம்பித்தது. ஒரு கணம் கழித்து அந்த சுழலுக்குள் இன்னொரு பச்சை சூறாவளி உருவாகத் தொடங்கியது. இந்த நேரத்தில் சமரன் வாய்ப்பை பயன்படுத்தி கர்ணாவை தாக்க விரும்பினான். ஆனால் அந்த ஈட்டி திடீரென்று நின்று சமரனின் கழுத்தை நோக்கி நேராக பறக்கத் தொடங்கியது. அந்த ஈட்டியின் சத்தம் காற்றில் வெகு தொலைவில் கேட்டது. ஆனால் சுழல் காற்றின் காரணமாக சமரனால் அந்த ஈட்டியின் திசையை யூகிக்க முடியவில்லை. உடனே கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த மூச்சை இழுத்தான். திடீரென்று ஈட்டி தன் அருகில் வந்ததை உணர்ந்து தன் பின்னால் நகர்ந்தான். அதே நேரம் கண்களை வேகமாக திறந்த சமரன் ஈட்டி தன் கழுத்தில் நுழைவதற்கு முன் தனது வாளை முன்னே கொண்டு வந்து தாக்குதலில் இருந்து தப்பிக்க முயன்றான். மீண்டும் 2 ஆயுதங்களும் வலுவாக மோதிக்கொண்டன. அது மிகவும் உரத்த ஒலியை உருவாக்கியது. அது அந்த முற்றம் முழுவதும் எதிரொலித்தது. அந்த ஈட்டியின் தாக்குதலால் அவனது கைகள் முழுவதும் காயப்பட்டு வாள் அவன் கையிலிருந்து கீழே விழுந்தது. சமரன் இப்போது மிகவும் கலவரமடைந்தான். இந்த தாக்குதலுக்கு பிறகு ஒரு அபராஜிதனின் வலிமைக்கும் ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த வீரனுக்கும் இடையே நிறைய வித்தியாசம் இருக்கிறது என்று அவன் புரிந்து கொண்டான். தற்போதைக்கு சமரனால் கர்ணாவின் வலிமைக்கு ஈடு கொடுக்கவே முடியவில்லை. ஆனால் அதிகம் யோசிக்காமல் சமரன் உடனே தன் அருகில் கிடந்த வாளை எடுக்க முயன்றான். ஆனால் சுழற்காற்றால் அந்த வாள் சற்று தூரத்தில் வீசப்பட்டது. அப்போது சமரன் தன்னை பார்த்து சிரிக்கும் கர்ணாவை பார்த்தான். அவனது பதட்டம் அதிகமானது. உடனே அவன் தன் கால்களை மிதித்து வாளின் அருகில் செல்ல முடிவு செய்தான். ஆனால் சமரன் வாளை அடையும் நேரத்தில் கர்ணா ஒரு சூறாவளியின் உதவியுடன் தனது சக்தியை பயன்படுத்தி ஒரே முறையில் வாளை அவனை நோக்கி இழுத்தான். இதை கண்ட சமரன் உடனடியாக கர்ணாவை ஆச்சரியத்துடன் பார்த்தான். இந்த நேரத்தில் கர்ணாவின் 2 கைகளிலும் ஆயுதங்கள் இருப்பதைக் கண்டு அவன் திகைத்தான். அதில் ஒன்று சமரனின் வலிமையான கருப்பு வாள். மறுபுறம் வாள் கையில் வந்தவுடன் கர்ணாவின் முகம் மேலும் மேலும் மகிழ்ச்சியடைந்தது.
ஆனால் திடீரென்று அவன் ஏதோ தவறாக உணர்ந்தான். சூறாவளியின் வேகம் திடீரென்று குறையத் தொடங்கியதையும் தன் உடலின் சக்திகளும் முன்பை விட குறைவாக இருப்பதையும் கண்டான். இது தவிர கர்ணா சமரனின் வாளை பிடித்தவுடன் அவனது வேகம் மிகவும் மெதுவாக மாறியது. இது உண்மையில் ஒரு கனமான கருப்பு கல்லாகவே இருந்தது. அது இந்த நேரத்தில் கர்ணாவின் சக்திகளை உறிஞ்சத் தொடங்கியது. அவனுடைய பலம் குறைந்து வருவதை கண்ட கர்ணா பதறத் தொடங்கினான். அவன் இதற்கு முன் ஒருபோதும் இப்படி உணர்ந்ததில்லை. அதனால் அவன் உடனடியாக கருப்பு வாளை தூக்கி எறிந்தான். என்ன ஒரு விசித்திரமான ஆயுதம் இது! என் வலிமையை அதிகரிக்கிறதுக்கு பதிலா இது என் வலிமையை குறைக்குது என்ற கர்ணா அந்த வாளை எறிந்துவிட்டு சமரனை நோக்கி திரும்பினான். ஆனால் அங்கே சமரன் இல்லை. அதை பார்த்த அவன் ஆச்சரியத்துடன் அவனை தேடத் தொடங்கினான். அப்போது திடீரென்று அவனுக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. நீங்க என் வாள் கூட விளையாட விரும்புறீங்களா? அந்த மாதிரி வாளை நீங்க தொடக்கூட ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும். நீங்க உண்மையிலே அதிர்ஷ்டசாலிதான் என்றான் சமரன். அவனின் குரலை கேட்ட கர்ணா உடனே திரும்பி பார்த்தான். சமரன் அவன் எதிரில் நின்று கொண்டிருந்தான். தனக்கு இத்தனை நெருக்கத்தில் சமரனை பார்த்த கர்ணா திகைத்தான். அப்போது கர்ணாவை பார்த்த சமரன் அஷ்டமா சக்திகள் என்று கத்தினான். உடனே சமரனின் முஷ்டியில் நிறைய சக்தி குவியத் தொடங்கியது. இப்போது அந்த வாள் அவனிடம் இல்லை. அது அவனது சக்தியை இவ்வளவு நேரம் கீழே இழுத்தது. வாள் கையை விட்டு சென்றவுடன் அவனது சக்தி அதிகரித்திருந்தது. அதனால் சமரன் தனது வேகத்தை இரட்டிப்பாக்கி கர்ணாவின் பின்னால் வர முடிந்தது. அப்போது சமரன் கர்ணாவை நோக்கி திரட்டப்பட்ட சக்திகளை விடுவித்தான். அந்த சக்தியின் காரணமாக முழு முற்றமும் திடீரென திகைக்கத் தொடங்கியது. இந்த தாக்குதலால் கர்ணா அதிர்ச்சி அடைந்தான். அவனது முகத்தில் பயம் தெளிவாக தெரிந்தது. பின்னர் தாக்குதலை தவிர்ப்பதற்காகவும் சமரனின் இந்த சக்தி வாய்ந்த தாக்குதலில் இருந்து தப்பிக்கவும் கர்ணா உடனடியாக தனது சக்திகளின் கவசத்தை தடிமனாக்கத் தொடங்கினான். உண்மை என்னவெனில் சமரன் மிக விரைவாக அவனை தாக்கினான். அந்த தாக்குதலில் இருந்து தப்பிக்க கர்ணாவுக்கு அதிக நேரம் கிடைக்கவில்லை. மேலும் அவன் தனது மந்திர கவசத்தை முழுதாக அதிகரிக்கும் முன் சமரனின் தாக்குதல் திடீரென அவனது கவசத்தின் மீது மோதி அவனது கவசத்தையும் பாதுகாப்பையும் கிட்டத்தட்ட பாதியாக குறைத்தது. அதே போல இந்த தாக்குதல் அவனுக்கு பலத்த அடி கொடுத்ததால் காற்றில் சுழன்று பின்னோக்கி விழ ஆரம்பித்தான். ஆனால் சுதாரித்த கர்ணா தன்னைத்தானே இழுத்து கொண்டு பாதுகாப்பாக தரையில் இறங்கினான். குணமடைந்த கர்ணா இன்னமும் கூட அந்த அதிர்ச்சியை எதிர்பார்க்காத காரணத்தால் அவன் முகத்தின் நிறம் மாறி வெளிரிப் போயிருந்தது. பின்னர் நேரத்தை வீணாக்காமல் மீண்டும் ஒருமுறை தனது சக்திகளை சேகரிக்கத் தொடங்கி தனது கவசத்தையும் தயாரிக்கத் தொடங்கினான். இந்த முறை அவன் தன்னை சுற்றி பலமான கவசத்தை உருவாக்கத் தொடங்கினான். அவன் கவசத்திற்குள் தன்னை முழுவதுமாக மூடிக்கொள்ளத் தொடங்கினான். ஆனால் சமரன் திடீரென்று கவசத்திற்கும் அவனுக்கும் இடையே உள்ள மெல்லிய இடைவெளி வழியாக நேரடியாக அவனது கவசத்திற்குள் நுழைந்தான். அப்போதுதான் அவன் கவசத்தை முழுவதுமாக தயார் செய்திருந்தான். அதனால் அவன் உள்ளே நுழைந்ததை இவனால் தடுக்க முடியவில்லை. மேலும் சமரனிடம் இருந்து இந்த தந்திரத்தை கர்ணா எதிர்பார்க்கவில்லை. சமரன் தனக்கு மிக அருகில் இருப்பதை பார்த்து அவன் அதிக பதட்டமடைந்தான். அவனது பதட்டத்தை கண்ட சமரன், ஓநாய்கள் எல்லாம் தெரிச்சு ஓட வேண்டிய நேரம் இது என்று கேலியாக சொன்னான். பின் சமரன் மீண்டும் கர்ணாவை நோக்கி அஷ்டமா சக்திகள் என்று கத்தினான். அவன் சொன்னவுடன் மீண்டும் அந்த முற்றம் திகைப்பூட்டும் ஒளியால் நிரம்பியது. அதில் கர்ணாவின் வலி மிகுந்த குரல் கேட்டது. சமரன் வெளிச்சத்தில் பார்த்த கடைசி காட்சி கர்ணாவின் வாயிலிருந்து இரத்தம் வெளியேறியதுதான். சமரனின் தாக்குதல் முடிய கர்ணா தரையில் கிடப்பதை அவன் கண்டான். ஆனால் அவன் இன்னும் உயிருடன் தான் இருந்தான். இதை பார்த்த சமரன் சற்று கோபமாக, ஏன் இந்த ஓனா இன்னும் சாகல என்று முணுமுணுத்தான். பின் சமரனே திகைப்புடன் தலையை ஆட்டிக்கொண்டான். கர்ணா ஒரு வலிமை மிக்க நிபுணர். அவ்வளவு எளிதில் அவன் இறக்கப் போவதில்லை என்பதை புரிந்து கொண்டான். ஆனால் தொடர்ச்சியான தாக்குதல்களால் தனது அஷ்டமா சக்திகளின் வெடிப்பு சக்தி சற்று குறைந்ததை சமரன் உணர்ந்தான். பின் 2 அடிகள் முன்னோக்கி எடுத்து வைத்து தரையில் கிடந்த தனது வாளை எடுத்த சமரன் அதை திரும்பவும் தனது சேமிப்பு வளையத்திற்குள் பாதுகாப்பாக வைத்தான். இதை செய்துவிட்டு வேதனையுடன் தரையில் படுத்திருந்த கர்ணாவை பார்த்தான். அவனை பார்த்ததும் சமரனின் முகத்தில் புன்னகை வந்தது. ஏனென்றால் அவன் உயிருடன் இருந்தாலும் இந்த முறை அவன் மிகவும் மோசமாக காயமடைந்திருந்தான். இந்நேரத்தில் கர்ணா மிகுந்த வேதனையில் இருந்தான். இதெல்லாம் இவன் செஞ்ச செயலோட கர்மாதான். அதுக்கான தண்டனை தான் இப்ப அவன் அனுபவிக்கிறான். நல்லா அனுபவிக்கட்டும். அப்பதான் இவனை பார்க்கிற மற்றவங்களும் கொஞ்சமாச்சும் திருந்துவாங்க என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான் சமரன். ஆனால் கர்ணா கோபமாக முகத்தில் வழிந்த இரத்தத்தை துடைத்துக் கொண்டு சமரனை பார்த்தான். நல்லது, ரொம்ப நல்லது. நான் உன் பலத்தை குறைச்சு மதிப்பிட்டேன் போல இருக்கு. அது என் தப்பு தான். இத்தனை வருஷத்துல முதல் முறையா என் தப்பை யாரோ ஒரு அபராஜிதன் வந்து எனக்கு காட்ட வேண்டியிருக்கு என்று கூறிய கர்ணா கோபமாக பல்லை கடிக்கத் தொடங்கினான். ஆனால் சமரன் அவனை பொருட்படுத்தவில்லை.
அதற்கு பதிலாக மோதிரத்திலிருந்து ஒரு வலிமை அதிகரிக்கும் மாத்திரையை எடுத்து சாப்பிட்டான். அந்த மாத்திரையை சாப்பிட்ட உடனேயே சமரன் மீண்டும் ஒருமுறை சுறுசுறுப்பாக உணர ஆரம்பித்தான். அவனது உடல் மீண்டும் சக்தியால் நிரம்பத் தொடங்கியது. ஆனால் பின்னாலிருந்து கர்ணாவின் குரல் கேட்டது. பையா, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? அது அனாவசியம். ஏன்னா உன்னோட சக்தி வாய்ந்த நுட்பங்களை எல்லாம் இப்ப நான் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் என்று கர்ணா நக்கலாக சொன்னான். அதே நேரம் தரையில் ஈட்டி அடிக்கும் சத்தம் ஒன்று கேட்டது. அந்த சத்தம் கேட்டவுடனே சமரன் திரும்பி பார்த்தான். கர்ணா அங்கே சிரித்தபடி நிற்பதைக் கண்டான். பின்னர் கர்ணாவின் சக்தி அவனது ஈட்டியில் நிரம்பத் தொடங்கியது. அதனால் இந்த முறை ஈட்டியின் நுனியில் வெள்ளைக்கு பதிலாக அடர் பச்சை நிறத்தின் சக்தி குவியத் தொடங்கியது. சக்தி முழுவதுமாக குவிந்தவுடன் கர்ணா சமரனை பார்த்தான். உன் நுட்பம் எல்லாம் எனக்கு தெரியும், ஆனா என் நுட்பங்கள் எல்லாம் உனக்கு தெரியுமா என்று கூறி பேய் போல சிரித்த கர்ணா ஈட்டியின் மீது தனது பிடியை வலுப்படுத்திக் கொண்டு மேலும் தொடர்ந்தான். நான் உனக்கு முதல்ல நன்றி சொல்லணும் சமரா. ஏன்னா உன்னாலையும் அந்த மருத்துவராலையும் மட்டும்தான் ஒரு உயர்நிலை நுட்பம் அந்த பெட்டியிலிருந்து எனக்கு கிடைச்சது. உன்னை கொல்லதான் நான் முதல்ல அதை பயன்படுத்த போறேன் என்று கூறி நக்கலாக சிரித்தான் கர்ணா. அவனது மிரட்டலை கேட்டவுடன் சமரனின் முகம் நிறம் மாறியது. கர்ணா அந்த கல்பெட்டியை திறந்து அதில் மறைந்திருக்கும் நுட்பத்தை பிரித்திருக்க முடியும் என அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் ஈட்டியின் நுனியை பார்த்ததும், அதில் சேமிக்கப்பட்ட சக்தியை பார்த்ததும், அது குறைந்தது ஒரு 2ஆம் வகை நுட்பம் என்பதை சமரன் உணர்ந்து கொண்டான். இதை நினைத்து சமரன் கொஞ்சம் பதட்டமடைய ஆரம்பித்தான். பின்னர் அவன் தனது சேமிப்பு மோதிரத்தை எடுத்து அதிலிருந்து தனது கருப்பு வாளை வெளியே எடுத்தான். பின்னர் கர்ணாவை தாக்க தன்னை தயார்படுத்த தொடங்கினான். சமரன் வாளை எடுப்பதை கண்ட கர்ணா சிரிக்கத் தொடங்கினான். அதே நேரத்தில் அவனது ஈட்டியின் நுனியில் உள்ள சக்திகள் இப்போது நிறைய கூடியிருந்தன. இறுதியாக அந்த ஈட்டி சக்திகளால் நிரப்பப்பட்ட போது அதன் முனையிலிருந்து சக்திகளின் சிங்கம் உருவாகத் தொடங்கியது. அது வெளியே சமரனை பார்த்து கர்ஜிக்க ஆரம்பித்தது. ஈட்டியின் ஒரு முனையில் சிங்கத்தின் தலை இருப்பதை பார்த்த கர்ணாவின் கண்கள் ஒளிர்ந்தன. அவன் முகத்தில் பேய்த்தனமான சிரிப்பு வந்தது. ஈட்டியை சமரனை நோக்கி வலுவாக ஆட்டத் தொடங்கினான். அந்த ஈட்டி மிகவும் நடுங்கத் தொடங்கியவுடன் கர்ணா சமரனை பார்த்து கத்தினான். சமரா, இன்னைக்கு நான் உனக்கு 2ஆம் வகுப்பு உயர்மட்ட நுட்பம்னா என்னன்னு காட்டுறேன். இது உன் நுட்பத்தை விட எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு தெரிஞ்சுக்க என்று திமிராக கூறிய கர்ணா தனது கால்களை தரையில் அடித்து சமரனை நோக்கி அதிவேகமாக நகரத் தொடங்கினான். ஓடியபடி காட்டு சிங்கத்தின் மந்திரம் என்று கர்ணா கத்தினான். அவன் அப்படி கத்தியவுடன் அவனது உடலில் இருந்து அதிக சக்தி வெளியேறி ஈட்டியின் முனைக்கு சென்றது. அதன் பிறகு முனையில் இருந்த சிங்கம் மிகவும் சத்தமாக கர்ஜித்தது. அந்த சிங்கத்தின் கர்ஜனையால் முற்றம் முழுவதும் அதிர்ந்தது. வானத்தில் இருந்த மருத்துவர் இசையருவி கூட சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டு மிகவும் பயந்து போனாள். சமரனை பற்றி அதிகம் கவலைப்பட ஆரம்பித்த அவளின் முகமும் நிறம் மாற ஆரம்பித்தது. மறுபுறம் ஈட்டியின் நுனியில் செய்த சிங்கத்தை பார்த்த சமரனின் முகத்திலும் கவலை தெளிவாக தெரிந்தது. பின்னர் அவன் உடனடியாக கண்களை மூடிக்கொண்டு ஆழமாக சுவாசிக்கத் தொடங்கினான். அவனது உடலுக்கு வெளியே இருந்த ஆற்றல் சிறிது சிறிதாக அவனுக்குள் சேரத் தொடங்கியது. பின் தனது வாளை கண்களுக்கு இடையில் சமரன் வைக்க திடீரென்று அதிலிருந்து ஒரு ஒளி வரத் தொடங்கியது. அந்த வெளிச்சம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இதன் காரணமாக திடீரென அந்த இடம் முழுவதும் மிகவும் சூடாகத் தொடங்கியது. பின்னர் சமரன் நம்பிக்கையுடன் நெருப்பு அலை என்று கத்தினான். சமரன் கத்த முற்றத்தின் வெப்பம் மேலும் உயர்ந்தது. வாள் வெளிச்சத்தில் மெதுவாக மறைந்தது போல தோன்றியது. அந்த வெளிச்சத்தை பார்த்த சமரன் இந்த முறை 3ஆம் வகுப்பு நுட்பத்தை பயன்படுத்தியதில் சிறிதும் பீதி அடையவில்லை. மேலும் அந்த 3ஆம் வகுப்பு நுட்பத்தின் உண்மையான சக்தியில் 10% மட்டுமே அவனால் பயன்படுத்த முடியும் என்பதும் அவனுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அவனுடைய தற்போதைய சக்தி அவனை அதற்கு மட்டுமே அனுமதித்தது. சமரனும் அதை மட்டும்தான் பயன்படுத்தினான். ஒருவேளை சமரனின் தாக்குதல் வெற்றியடைந்தால் கர்ணாவை கையாள இந்த நுட்பத்தில் 10% சக்தி மட்டுமே போதுமானது என்று அவனது இதயத்திற்கு தெரியும். ஆனால் அவ்வாறு செய்ய தவறினால் அதற்கு சமரன் பெரும் விலை கொடுக்க வேண்டியிருக்கும்.